வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் கழுத்து துணி தைக்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி கழுத்துக்கு கிராஸ் துணி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கலாம். இப்போது கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் அளவில் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கழுத்துக்கு எவ்வளோ துணி தேவையோ அதை விட ஒரு 5 இன்ச் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த துணியை இப்போ எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். 2 துணியை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் உள்ள துணியை இந்த மாதிரி பெரட்டி விட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். இன்னொரு துணி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு துணியை அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா துணியும் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்ட பக்கத்தை உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி முழுவதுமாக தையல் போட்டு முடித்த பிறகு மீதமுள்ள துணியை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு தையல் போட்டிருக்கோம்ல, அந்த பக்கம் அதில் பாதி அளவு இருந்தால் துணி போதும். இப்போது ப்ளவுஸை நல்ல பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மடித்து அடித்த துணியை இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த துணியில் மடித்து அடிச்சிருக்கோம்ல, அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வரலாம். ப்ளவுஸ் துணியை அடியில் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் துணியை இந்த மாதிரி இழுக்காமல் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. முன்பக்கம் விட்ட மாதிரி இப்போது இங்கேயும் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த முன்பக்க வளைவு, கழுத்து வளைவு, இந்த முன்பக்க வளைவு எல்லாம் அர்க்காட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல் தையலில் பற்றாமல் அர்க்காட் பண்ணிக்கலாம். வளைவு இருக்க இடத்துல மட்டும் அர்க்காட் பண்ணால் போதும். ஃபுல்லாக அர்க்காட் பண்ணி முடித்ததும் இந்த பக்கம் 1/4 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டோம்ல, அதை உள்பக்கமாக பெரட்டி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது அர்க்காட் பண்ணிட்டோம்ல, அந்த துணியை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போது அதை மடித்து விட்டுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு பெரிய தையல் மேலே போட்டுக்கலாம். பெரிய தையல் போட்டுக்கிட்டா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையலை ஈஸியாக பிரித்து விட்டுடலாம். ஃபுல்லாக இதே மாதிரி தையல் போட்டு முடித்தாச்சு. இனிமேல் ஹெம்மிங் பண்ணுறது தான் வேலை. அடுத்த ப்ளவுஸில் பைப்பிங் எவ்வளோ ஈஸியான முறையில் வைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதே நிறைய டிப்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ப்ளவுஸ் தைச்சி முடித்ததும் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ இடைவெளி இருந்தால் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.